புத்தர் ஞானம் பெற்றதும் மனைவி மகனை பார்க்க வந்தாரா. மனைவி 2 கேள்வி கேட்டாங்களாம். என்னை விட்டு போனது பரவாயில்ல, என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம், நான் உங்களை தடுத்திருக்க மாட்டேன், என்னை நீங்க நம்பலன்றதை நினைச்சு நான் இத்தனை காலம் நொந்து. அவரு மன்னிப்பும் கேட்டாரா. உங்களுடைய முகத்தை பார்த்திருந்தா என்னுடைய உறுதி குலைந்து போயிருக்க. அரண்மனையிலேயே இருந்தா உங்களால ஞானம் பெற முடியாதா? அது அரண்மனையை விட்டு போகும்போது எனக்கு தெரியாது, இடம் பொருட்டல்லன்றது இப்பதான் எனக்கு தெரியும் சொன்னாரா. உண்மையில புத்தரின் வாழ்க்கையை போற்றும் யாரும் அவருடைய மனைவி யசோதராவை பத்தி பேசுறதே கிடையாது. புத்தர் போனது போல யசோதரா ஒரு நள்ளிரவு வீட்டை விட்டு வெளியேறி இருந்தா இந்த உலகம் ஒத்துட்டு இருந்திருக்குமா? ஓடுகாலி என்றல்லவா சொல்லி இருக்கும். போன பின்பு அவ என்ன வாழாவெட்டியாவா இருக்க முடியும்? வயதாகிடலையே. அவ ஒரு அழகு மங்கை, குழந்தையின் அம்மா வேற, சாதாரணமா இருந்தாலே விடாது, ஒரு ராஜ்யத்தின் ராணி வேற. எவ்வளவு போராடி இருப்பா. தன்னுடைய தலைமுடிய மொட்டையடித்துக் கொண்டு ஆடைகளை அலங்கோலமாக்கி கொண்டா. ஒற்றை பிள்ளையின் அப்பா எங்கன்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போராடினா. எல்லாவற்றையும் துறந்து எந்த தொல்லையும் இல்லாம துறவியானார் புத்தர். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எல்லா துயரையும் அனுபவித்தபடி துறவியாய் வாழ்ந்தால் யசோதரா. எது கடினம் சொல்லுங்கள், யார் துறவி என்று.